அன்பு தோழர்களே, நண்பர்களே, இந்த தொலைக்காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். நான் வந்து சி.வி. ராஜராஜன், பெயரியல் பெரும் தலைவர் அல்லது பேரியல் பேராசான் என்று என்ன சொல்லுவாருங்க. இந்தியா பூரா, உலகம் பூரா என்னை காணொளி பார்க்கிறவங்க என்னைய தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு மனிதனுடைய வளர்ச்சி, வீழ்ச்சி, வெற்றி, தோல்விகளுக்கு 3 காரணம் என்று நான் சொல்லுகிறேன். ஒன்று, பெயர் சரியாக இருக்கணும். 2வது, வீடு சரியாக இருக்கணும். 3வது, திருமணம் பண்ண நாள் முக்கியமாக இருக்கணும். அந்த வகையில பேர் சரி பண்ணி விட்டேன். இவருக்கு வந்து கொங்கு கோமகன் என்று பெயர் வைத்திருக்கிறேன். இவருக்கு வந்து ரமணா என்று பெயர் வச்சிருக்கிறேன். இவர் வந்து இன்ஜினியர், வீடை கட்டி தருகிறவர். அவங்களுக்கு என்னாச்சுன்னா, பேர் சரியா இருக்கு. திருமணம், மருமங்களே திருமணத்தையும் அவருக்கு சரியாக பண்ணி வச்சுட்டேன். ஸோ அவங்க வந்து ரியல் எஸ்டேட் துறையில இன்னைக்கு வந்து இறங்கிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் அவங்களுக்கு சொன்னது, நீங்க ரியல் எஸ்டேட்ல நீங்க விற்கிறீங்க, பரவாயில்ல, விற்கிறது ரொம்ப நல்லதுதான். ஆனால் கொடுக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வாஸ்துப்படி வீடு கட்டி கொடுங்க, அந்த இடத்தையே வாஸ்துப்படி செஞ்சு கொடுங்க என்று ஒரு கட்டளை இட்டு இருக்கேன். அப்படியானால் நான் அந்த இடத்துக்கு வந்து 100% அங்க கட்டுகிறவர்களுக்கு, அதாவது இங்க இடத்த வாங்கிட்டீங்கன்னா வீடை கட்டுவதற்கு பிளான் போட்டு தர்றது, அதை வீடை கட்டி தர்ற வரைக்கும் காசே இல்லாம நாங்க பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா அதுக்கான காசை நான் இவங்கள்ட்ட இருந்து கேட்டு வாங்கிக்கிறேன். ஸோ அதனால இங்க அற்புதமான இடம். இந்த இடத்த பாருங்க, இந்த இடத்த அப்படியே சுத்தி காட்டுங்க தம்பி. ரொம்ப அற்புதமா இருக்கு, அழகா இருக்குது. திருச்செங்கோட்டுல இப்படி ஒரு அற்புதமான இடம். சுத்தி பாருங்க, நல்ல மரம், நிறைய வீடுகள் இருக்கு. ஒவ்வொன்றும் ரோடு பிரமாதமாக போட்டிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி ஊர் உலகமே பேசப்படுகிற டைரக்டர், நடிகர் விஜய் கிருஷ்ணராஜ் இவருடைய இடம். இந்த பாருங்க, இந்த வேலியை சுத்தி அப்படியே காட்டுங்க. இது எல்லாம் அவருடைய இடம் தான். அவருடைய வீட்டுக்கு அருகாமையிலே இப்படி ஒரு அற்புதமான அழகான இடம். அதுவும் வந்து வாஸ்து சாஸ்திரப்படி ஒவ்வொரு மனையும் வாஸ்து சாஸ்திரப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆக அன்பர்கள், நண்பர்களே, தோழர்களே, நீங்கள் இதை பார்க்கிற அத்தனை பேருக்கும் உடனடியாக நீங்க இங்க வீடு கட்டி வர முடியுமா என்றால் உடனடியாக வீடு கட்டலாம். நேற்று வாங்கின ஒருத்தர் இன்னைக்கு பாருங்க அங்க வந்து போட்டு வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு. பாருங்க, அந்த போட்டாச்சு. அப்படி உடனடியாக குடி வந்துடலாம். நிறைய பக்கத்துல அருகாமையில மிகப்பெரிய கல்லூரி இருக்கு, காலேஜ் இருக்குது. ஸோ இதை கட்டிட்டு நீங்க அந்த காலேஜ் ஹாஸ்டல் கொடுக்கலாம், அந்த ஹாஸ்டல் பிள்ளைங்களை தங்க வைக்கலாம், டீச்சர்ஸுக்கு அங்க வந்து ஸ்கூல்ல கொடுக்கலாம். ஸோ நிறைய அற்புதமான ஒரு சுகமான அற்புதமான இந்த இடத்த வைக்கிறீங்க. இதுல வந்து 3 பேர் பார்ட்னராக இயங்கி செய்யறாங்க. ஒன்று ரமணா, ஒருத்தர் வெற்றிவேல் என்ற ஒரு அற்புதமான மாமனிதர், அடுத்து கொங்கு கோமகன், நாளைக்கு இன்னைக்கு மிகப்பெரிய அரசியல்வாதியாக வளர்ந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கிட்ட சொல்லி இருக்கிற ஒரே ஒரு விஷயம், ராஜராஜனுடைய நண்பர்கள், ராஜராஜனுடைய தோழர், ராஜராஜனால் பெயர் மாற்றப்பட்டவர்கள், அற்புதமான பணிகளை செய்யுங்க. உங்கள்கிட்ட வீடு வாங்குறவங்களுக்கு நீங்களே கட்டி கொடுங்க, அல்லது 100% வாஸ்துப்படி கட்டி கொடுங்க என்று கட்டளை இட்டிருக்கிறேன். ஆக நண்பர்களே, நீங்கள் இதுக்கு வந்து பார்க்கணுமா, நேரடியாக வந்து பாருங்க. இப்படி பார்க்க வருகிற பொழுது உங்களுக்கு இந்த இடத்துல ஏதாவது இடம் வேணுமா, இடம் வாங்கிட்டு உங்களுக்கு பிளான போடணுமா, என்கிட்ட வாங்க. நான் வந்து அற்புதமா பிளான போட்டு தரேன். அந்த பிளான் உங்களுக்கு வந்து 100% காலமாக வீட்டுல எந்த பிரச்சனைகளும் இல்லாம 16 செல்வமும் வாழ்றதுக்கான ஒரு அற்புதமான வீடு கட்டுவதற்கு நான் பிளான போட்டு தரேன். அதன்படி வீடை கட்டுங்க. நீங்க 100% சந்தோஷமாக 16 செல்வமும் பெற்று வாழ்க. இதுதான் அதனுடைய அந்த இடம், அந்த சைட்டினுடைய. சொல்லுங்க, என்ன பேரு? ஸோ கோல்டன் கோல்டு ப்ரொமோட்டர்ஸ், இதுக்கான பேரு பாத்தீங்கன்னா, அதாவது பாத்தீங்கன்னா தங்கத்தின் தங்கம், கோல்டன் கோல்டு ப்ரொமோட்டர்ஸ் வழங்கும் ஈசன் கொங்கு கார்டன் இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமான பேரு, பேரே தூக்குது இல்லையா? ஓகே, அற்புதம், மகிழ்ச்சி, சந்தோஷம். நீங்க இந்த இடத்த வாங்க வருகிற பொழுது உங்களுக்கு ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் தருவதற்கு, வாஸ்து பிளான நான் வந்து போட்டு தருவதற்கு தயாராக இருக்கிறேன். வாருங்கள். வந்ததுக்கு பின்னாடி என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். அவங்களிடம் தொலைபேசி எண்ணை வாங்கி கொள்ளுங்கள். நான் அற்புதமாக பிளானை போட்டு தருகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.